அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் இருக்கும்போது லைக் எப்படி சொல்கிறது, நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும், நிறைய ஏதாச்சும் உங்ககிட்ட வந்துட்டு பரவாயில்ல அழகாக இருக்கீங்களே ஏதாவது சொல்லி ஏதாவது கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா மேம்? மறக்க முடியாதது பப்பி லவ்ஸ். எங்கள் அண்ணாக்கு அம்மாக்கெல்லாம் பயம். அவங்கள பார்த்து பயந்து வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க, நாங்களும் அந்த மாதிரி போக மாட்டோம். பரவாயில்லையே மேம், வேற லெவல் மேம். நீங்கள் லைக் இந்த ஒரு டிக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் திங் யூ வாண்ட் சேஞ்ச் இன் யோர் பாஸ்ட் அப்படின்னா என்னது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஐ வுட் ஹவ் தாட் எதுக்கு நடிகை ஆகுனேன்னு. பட் ஐ வாஸ் லக்கி இனஃப் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் பை மணிரத்னம் சார். ஸோ அதனால் அதுவும் ரிக்ரெட் பண்ண முடியல. பட் நைஸ், இட் வாஸ் அ நைஸ் ஃபேஸ். ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மணிரத்னம் சார். வாட் அமேசிங் டிரெக்டருங்க. எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக இருக்கேன் சினிமாவில், எனக்கு கிடைச்ச ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி எந்த ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்கே முடியாது, கிடையாது. பிகாஸ் அந்த காலத்தில் அப்படி ஒரு எக்ஸ்போஷர் வந்து இட்ஸ் பிக் திங். அதுவும் ஐ வாஸ் கால் டஸ்கி ஸ்கின் கேர்ள் வேறு. அண்ட் அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கிடச்சது இல்லைங்க, எந்த ஹீரோயின் கிடச்சி. ஹீரோயின்ஸ் ஒரு அழகு, இப்படி வருவாங்க, முடி பறக்கும், காலேருந்து காட்டாங்க, அதுக்காக. பட் அந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் யாருக்கும் கிடச்சதில்லை. அதில் ஐ வாஸ் பிளஸ்ட் அண்ட் லக்கி. இன்றைக்கும் மணிரத்னம் சார் பேர் இன்றைக்கும் எனக்கு வந்து பெரிய ப்ளஸ் தான். இப்பயும் இந்த 2K கிட்ஸ்லேயும் வந்து டக்குன்னு நிரோஷனா வாவா அன்பே வரைக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை. ஸோ அந்த மேஜிக் கிரியேட் பண்ணவர். எஸ்.